பண்ணியாச்சு. 5th டைம் பண்ணலாம். ஸோ நீங்கள் மெசேஜ் போடுறதுக்கு பதில் கம்முன்னு நீங்கள் வந்து பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டு. ஸோ வந்து நான் மெசேஜுக்கு வந்து ரிப்ளை பண்ணுற லைவ் இல்லை, இது நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி லைவ் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு நீங்கள் வந்து அங்கே போய் டைம் பாஸ் பண்ணலாம். இது வந்து நோ டைம் பாஸ், ஒன்லி ஹெல்த் பெனிஃபிட். உங்களால் எனக்கு, என்னால் உங்களுக்கு பெனிஃபிட், அவ்வளோதான். இதில் வந்து காசும் கிடையாது, செலவும் ஒன்றும் கிடையாது. நம்ம யோகாவுக்கு போய் அர்ஜென்ட்டாக கிளம்பி, நாங்கள் கொரோனா டைமில் கூட நான் வந்து ஆன்லைன் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருந்தேன். பட் அப்பயும் என்ன பண்ணுவேன்னா, கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பக்கம் நான் என்ன பண்ணுறேனே தெரியாது. ஸோ அப்போ தான் ஏஞ்சி யாராவது வருவாங்க, நம்ம போய் கதவு திறப்போம். ஒரு 2 நிமிஷம் 10 நிமிஷம், அவங்களோடது 1 ஹவர் டைமிங் தான் முடிஞ்சிடும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து சீட் பண்ணது வந்து, ஏமாத்துனது வந்து நமக்கு தான் வந்து லாஸ், அவங்களுக்கு ஒன்றும் லாஸ் கிடையாது. அது நமக்கு தெரிஞ்சே தான் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஆன்லைனும் வந்து நோ பெனிஃபிட்டு. ஸோ 4 டைம்ஸ் பண்ணிட்டேன், 5th டைம் பண்ணலாம். பாருங்கள், இதே மாதிரி கண்ணை மட்டும் நல்லா எவ்வளோ தூரம் நம்ம கண் பார்க்க முடியுதோ அவ்வளோ தூரம் பார்க்கணும். ஓகேவா? நம்ம சைடு ஃபுல்லாக திருப்ப தான் நமக்கு வந்து இந்த பக்கம்லாம் நம்ம யூஸே பண்ண மாட்டோம். அதனால் நான் பண்ண நமக்கு வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகும் ஐஸ் கூட. டொமேட்டோ போட்டது ஃபுல்லு ட்ரை ஆகிட்டு ஒரு மாதிரி இழுக்குது பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் ஆகும். ஸோ அந்த டொமேட்டோ நான் ஸ்டார்டிங் காமிச்சிருப்பேன். ஸோ திருப்பி வந்து மேலே மட்டும் ஒரு இது கட் பண்ணிவிட்டு திருப்பி நீ ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அதே வந்து நெக்ஸ்ட் டே அப்படி தான் நான் வந்து ஒரு 3 டேஸ் 4 டேஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணலாம். ஸோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு வந்து உட்காந்திங்கன்னா, எல்லாருமே வந்து ஆஃபீஸ் போவோம், எல்லாருமே வந்து நம்ம வெளியில் போவோம், எல்லாருக்குமே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கணும்னு ஆசை. பியூட்டிஃபுல்லாக இருக்கிறத விட நம்ம ஃபேஸ் வந்து கிளியராக இருக்கணும்னு வந்து எல்லாருக்கும் ஆசை. அது எந்த கலர் ஸ்கின்னாக இருந்தாலும், பிளாக்காக இருந்தாலும் சரி, ஒயிட்டாக இருந்தாலும் சரி, ரெட்டாக இருந்தாலும் சரி, நம்ம போடும்போது அது வந்து இன்னும் கொஞ்சம் காமிக்கும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நான் ஆக்சுவலி இன்றைக்கி டெய்லி நான் அப்ளை பண்ணுவேன். நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு 10 மினிட்ஸ் பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணதால் உங்களுக்கு அப்படியே காமிச்சேன் நான் பண்ணதை. ஸோ இன்னொரு நாள் வந்து சொல்லுவாங்களா, அது கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நான் எப்படி பண்ணுவேன்னா, நிறைய இந்த பாயில்டு மில்கில் சைடில் வரதை எடுத்து பண்ணுவாங்க. ஸோ நான் அது பண்ண மாட்டேன். நீங்கள் பால் கவர் கட் பண்ணும்போது உள்ளே வந்து அந்த க்ரீம் வந்து ஒட்டியிருக்கோம் பாருங்கள், அந்த க்ரீம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் அப்படியே நல்லா ஆயிலியாக இருக்கும் ஃபேஸு, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் 1/2 hour தான். ஏன்னா நான் இந்த எக்ஸசைஸ் முடிச்சுட்டு நம்ம 1/2 hour வந்து நம்ம பண்ணணுன்னாக்கா, அதுக்குன்னு ஒரு 1/2 hour உட்காந்து ட்ரை பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம ரெடி ஆகிறதுக்கு தான் டைம் இருக்கும். ஸோ இந்த டைமில் எல்லாருக்குமே பசங்களும் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போயிடுவாங்க. ஸோ எங்கள் வீட்லேயும் என்னோடய பொண்ணு காலேஜ் போயிடுவா, என்னோடய பையன் ஸ்கூலுக்கு போயிடுவான். ஸோ 7:30 8:30 7:30 8:30 முடிஞ்சிடும். 7:30க்கு பையன் கிளம்பிடுவான், 8:30க்கு வந்து பொண்ணு வந்து காலேஜ் போயிடுவான். ஸோ அவளும் ஃபேஷன் டிசைனர் தான், அவளும் 2nd year காலேஜ். ஸோ எல்லோரும் போன பிறகு நம்ம வந்து ஆராமமாக பண்ணிக்கலாம். ஸோ எல்லார் வீட்லேயும் இதே சுச்சுவேஷனாக இருக்குமான்னு நான் சொல்ல முடியாது. எங்கள் வீட்டில் இதான் சுச்சுவேஷன். என் ஹஸ்பண்ட் வந்து 10 o'clock தான் போவார். பட் அவரது வந்து நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே கிடையாது. அவர் பாட்டுக்கு அவர் கிளம்பி போயிடுவார். அவங்களுக்கு கேன்டீன் இருக்குது ஆஃபீஸில். ஸோ அவங்க அங்கே கூட சாப்பிட்டுடுவாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் நான் பாக்ஸ் கட்ட மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிச்சிட்டோம் எக்ஸசைஸு. பாருங்கள், டைமு 9:35 ஆகிடுச்சு. நாளைக்கு இதே டைமுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம எக்ஸசைஸை பண்ணி டெய்லி வந்து நம்மளோட உடம்புல இருக்கிற ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணணும். பெரிய அளவுக்கு எக்ஸசைஸ் கிடையாது. 90 டேஸ்க்கு அப்புறம் இதில் நல்ல ரிசல்ட் வந்துச்சுன்னா நம்ம எக்ஸசைஸை சேஞ்ச் பண்ணலாம்.
பட் வந்து இந்த சேம் எக்ஸசைஸ் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம்.